உங்கள் எத்தனை பேருக்கு இறால் பிடிக்கும்? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? எண்ணெய் காய்ஞ்சோன்னே அதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா வெடித்தோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவாங்க. வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டி விடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட நறுக்கி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த தக்காளியோட சேர்த்துனீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கும், உங்களுக்கு பேன்லையும் ஒட்டாது. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகா பொடி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இறால் எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மசாலா இறாலில் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிரேவிக்காக உங்களுக்கு கிரேவி தேவையான அளவுக்கு இதில் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் எல்லா இறால்லையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே தண்ணி விட்டு வெந்துக்கிட்டு இருக்கும். நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு முன்னாடியே சேர்த்தோம்னா இறாலுக்கு வந்து இறால் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இறால் வந்து உப்பு மட்டும் கடைசியாக தான் சேர்க்கணும். உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டாக மிளகுத்தூள் தூவி இறக்கிக்கோங்க. கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து கிரேவி வேணும்னா எனக்கு ஃபுல்லாக இறால் வந்து அப்படியே இந்த கிரேவியில் ஒட்டி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேக விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்.